அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். கொஞ்சம் யூஏயிலேருந்து ஆரம்பிச்சிடலாமா? ஏன்னா அப்படியே இப்போ குழு சூழ்நிலையை உணர்றீங்கள. நம்ம துபாய் நண்பர் வேறு கரெக்டாக நம்ம வீடியோ போட்டாவே முதல் 5 கமெண்ட்டுக்குள்ளே போட்டுருவார். அந்த நண்பருக்கு சேர்த்து தான் சொல்கிறேன் நான். கிட்டத்தட்ட குழு சூழ்நிலை. நம்ம ஒரு 2 நாள் முன்னாடியே சொன்னோம்ல, மிடில் ஈஸ்டில் துபாய், கத்தார், ஓமன், இங்கே இதெல்லாம் பெரிய அளவுக்கு மழை வரப்போகுதுங்க. மேபி இந்த யுத்தம் அதனால் கூட இருக்குமோ அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் கூட பார்த்தோம். நம்ம அப்படியே அங்கே குழு சூழ்நிலையிலேருந்து ஆரம்பித்து ஒரு சில கசமுசா செய்திலாம் வந்துகிட்டே இருக்குது. இவங்க ஒத்துக்கிட்டாங்களா, அவங்க ஒத்துக்கிட்டாங்களா மாதிரி இஸ்ரேல் போயிட்டு திடீர்னு ஒரு முக்கிய அமைச்சரை கோத்து விட, அந்த அமைச்சர் ஓடி வந்து இலையிலே நான் எங்களே பேசினேன் அப்படின்னு அவர் ஓடி வந்து சொல்லியிருக்கிறார். அது இல்லாமல் ஜெலன்ஸ்கி வந்து எல்லாருமே ஈரான் பக்கமே திரும்புகிறீங்களே, எங்களை யாரும் கவனிக்கலையா, கவனிக்காத நேரத்தில் எங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுடைய ஈகோவை தீண்டி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி செயின்ட் பீட்டர்பர்க்கை போய் அடிச்சிருக்காங்க. இந்த இப்போ பெரிய அளவுக்கு டீசல் பெட்ரோல்லாம் பற்றாக்குறையாக இருக்கிற இந்த சமயத்தில் ரஷ்யா மும்முரமாக ஏற்றுமதி செஞ்சிட்ருக்கிற மிகப்பெரிய ஒரு ஹப்பை வந்து அடிச்சிட்டாங்க. அந்த பொறாமை, இந்த வெறி எப்படி ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்ட்டு அடிச்சிட்டாங்க. அப்புறம் படைகள் எந்த அளவுக்கு முன்னேறுறாங்க. திடீர்னு ஒரு இராணுவ விமானம் ஒன்று கொலம்பியாவில் அடித்து பெரிய அளவுக்கான இழப்புகள்ன்றாங்க. நிறைய விஷயம் பேசலாம், ஷார்ட்டாக பேசலாம். நான் வேறு இந்த வீடியோ பதிவு நைட்டு 11 மணிக்கு எடுக்கிறேன். உங்கள்கிட்ட காலையில் கரெக்டாக 7 மணிக்கெலாம் ரீச் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் காலையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறீங்க. அனைவருக்கும் குட் மார்னிங் மெசேஜோடு ஆரம்பிக்கிறேன் நான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். இந்த வீடியோ பதிவு எல்லாமே யூஏயில் எடுத்தது. யூஏஇ, அப்புறம் ஒரு சில பதிவு வந்து துபாயில் எடுத்தது. அப்புறம் இந்த கலீஃபா இருக்குல்ல, அந்த உயர்ந்த கட்டிடம் ஒன்று கலீஃபான்ற பாருங்க, புஜ் கலீஃபா இருக்குல்ல, அங்கே எடுத்தது. இன்னொன்று வந்து ஓமன். இந்த பகுதியெல்லாம் நல்ல மழைப்பொழிவு. இந்த சவுதியிலேருந்து அப்படியே இந்த பக்கம் வருது. இன்னும் ஒரு 3 நாள் என்ஜாய் பண்ணுங்கள், நல்ல மழையாக இருக்குது. இந்த 3 நாள் மழைப்பொழிவுக்கும் அமெரிக்கா ஒரு 3 நாள் கேப் கொடுக்கறதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்க முடியுது. அது கம்ப்ளீட் சீஸ்ஃபயர்லாம் இல்லை. ஏன்னா ஈரான் தரப்பில் சொல்லிட்டாங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 தாக்குதல் வந்து அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு அடுத்த பதிவில் மறுபடியும் உங்களுக்கு அப்டேட் நான் ஆரம்பிக்கிறேன். நான் அந்த அப்டேட்டில் உங்களுக்கு 10:30க்கு ரீச் ஆகும். அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாகவும் இருக்கும். அதெல்லாம் பாருங்கள். இந்த இஸ்ரேல் மீடியாவும் ஒரு சில இந்த வெஸ்டர்ன் மீடியாலாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சீஸ்ஃபயர் வந்து ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் காலிபாஃப் அவர் தான் வந்து பேசினார். அவர் வந்து பிரத்யோகமாக ஒரு விமானம் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு ஒப்புதல் கேட்டாங்க. எங்கேருந்து? ஈரான்லேருந்து பாகிஸ்தானில். அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் போய் இறங்கினதுக்கப்புறம் அமெரிக்காவிலேருந்து மிக்ஸாப் அவர்களும் ஜெரால்டு குஷ்னரும் போய் பேசினாங்கன்ற மாதிரி ஒரு கதையை கட்டி விட்டாங்க. சரி, இஸ்ரேல் வழக்கமாக இந்த மாதிரி கதையை வந்து கோத்து விடுவாங்கன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் நான். அப்புறம் அதை சார்ந்து உடனே மற்ற ஊடகங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அதுவும் I24, அந்த 24 சேனல் ஒன்று இருக்குது இஸ்ரேலில். அவங்க பாதி மேலே நிறைய பொய்யாக தான் பேசுவாங்க. அந்த செய்திகள் பண்ணி எல்லா நியூஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் தான் போயிட்டு அமெரிக்கா கூட குசுன்னு பேசுகிறாங்க அப்படின்னு. இன்னும் ஒரு சிலர்லாம் போயிட்டு அவர் தான் அமெரிக்காவுடைய பப்பட்டா ரோட்ரிகேஸ் மாதிரி வெனிசுலாவுக்கு மாற போகிறாருன்ற மாதிரிலாம் அந்த கதையை அடிச்சு விட அவர் என்ன பண்ணிட்டாரு, எங்கே இருந்தாலும் தெரியல, பாத்ரூமில் இருந்துருப்பாரோ போல தெரியல, மனுஷன் புல்லு அடித்து ஓடி வந்து ஒரு ட்விட்டை போட்டார். இளைய படையர்களே, என்ன யாரா கோத்து விட்டது, எனக்கு நான் வந்து எதிரிகளை அடிக்க வேண்டும், முடிக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும்லாம் நான் போட்டுட்ருக்கிறேன். அதனால் இப்படி ஒரு ஃபேக் நியூஸை என்னை கோத்து விட்டதில் நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன், நான் இல்லை அப்படின்னு சொல்ல. மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து அதெல்லாம் கிடையாது, எதிரிகளாக நான் மன்னிக்கலாம் மாட்டேன், அடித்து பிரித்து மேய போகிறன்ற மாதிரியான பதில்கள் தான் அந்த பக்கம்தான் வருது. ஏன்னா எங்களுக்கு விடை கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் அடித்து தான் தீர்வோன்றாங்க. ஆனால் அவர் ட்ரம்ப் தரப்பு அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, நீங்கள் தான் என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்தீங்க, எப்படி நீங்கள் வரலன்னு சொன்னாலும் அவர் எப்போ யார் தான்ப்பா பேச்சுவார்த்தைக்கு வந்து எனக்கு தெரியாது, அவங்க வந்தாங்க, யாருப்பா அவங்க வந்தாங்க, சரிப்பா ஐதுல்லா அலி காமனி வந்தார், இல்லைப்பா அவர் இறந்துட்டார், அவர் வரலன்றாரு. இந்த மாதிரியான செய்திகள் வருது. ஆனால் திடீர்னு ஈரான் தரப்பில் இருந்து சொல்கிறாங்க, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இஸ்மாயில் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3-4 நாளாகவே என்கிட்ட கெஞ்சிட்டு தான் இருக்காங்க, ரொம்ப கெஞ்சுறாங்க அமெரிக்கா தரப்பில் இருந்து, சார் கொஞ்சம் ஏற்றுக்கோங்க சார்னு கெஞ்சுறாங்க. ஸோ அதனால தான் நான் தான் கொஞ்சம் அப்படின்னு தலையாட்டுற மாதிரி இருந்தது. ஆனால் அவங்க இப்படி அட்வான்ஸாக எடுத்துக்கிட்டாங்கன்றாங்க. இந்த டைலாக் வழக்கமாக
போர் முடியும் போது எல்லா நாடுகளும் அப்படி தான் பேசுவாங்க. நம்ம தான் இங்கே ஆப்ரேஷன்ஸ் இந்த ஒரு விஷயத்திலே பார்த்தோம் நம்ம. அதனால் பார்க்கலாம் நம்ம இன்னும் ஒரு 3 நாள் இருக்குல்ல, அந்த 3 நாள் என்ன நடக்க போகிறதுன்ற மாதிரி பார்க்கலாம் நம்ம. ஒருவேளை இந்த மலைகள்லாம் ஓய்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தாக்கல் அடிக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா மழை காலங்களில் பெருசாக தாக்கல் நடத்த முடியாது. அது பெருசாக எய்ம் பண்ணுறது ஒன்று, திசை ஒரு பக்கம் போகும், ட்ரோனு ஏவ முடியாது. அதெல்லாம் பெரிய ரிஸ்க்கெல்லாம் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுவும் புயல் காற்று வேறு சுருண்டு அடிக்கிறதுனால சொல்கிறாங்க. அதனால் நம்ம பார்க்கலாம் நம்ம. ஆனால் ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிட்டாங்க பாருங்கள் கடைசி நேரத்தில். யார்? அமெரிக்கா தான். அந்த புஷீர்ன்ற பகுதியில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல பங்கர் பஸ்ட் அடிச்சிருப்பாங்க போல், பெரிய சேதாரம்ன்றாங்க. ஒரு கார் ஒருத்தர் சைடில் போகிறாரு, அந்த வீடியோ என்னால் ஷேர் பண்ண முடியாது. அந்த வெடிச்சதில் அந்த கார் கண்ணாடி உடைச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வெடின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இதை நான் காட்டுறேன் நான், பட் அந்த பதிவு ஷேர் பண்ண முடியாது. அது இல்லாமல் இன்னும் நிறைய அந்த ஏரியாவே வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோ அடி. ஏற்கனவே அங்கே ரஷ்யா சொல்லிகிட்டே இருக்காங்க, நீங்கள் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஏன் அடிக்கிறீங்க, அங்கே அடிக்காதுன்னு சொல்லியும் அங்கே எல்லாத்தையும் வெளியேற்ற சொல்லிட்டாங்கண்ணா. இப்போ இன்றைக்கி வந்து புட்டின் அவர்கள் இன்றைக்கி சொல்லியிருந்தார், எல்லாத்தையும் வெளியேற்ற சொல்லிட்டாங்க. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. மேபி வெடிக்கிறதுக்குள்ளே ரேடியேஷன் கசிவு வருதான் எனக்கு தெரில, ரொம்ப டேஞ்சராக பண்ணி விட்டு 7.5 கொத்து விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் சப்போஸ் இந்த 5 நாள் சீஸ்ஃபயர் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அடிச்சுட்டு பதிலுக்கு அவங்க அடிச்சிடக்கூடாதுன்றதுனால இப்படி இந்த 7.5 கூட்டி விட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. அது வெடிஞ்சால் அடுத்த பதிவில் உங்ககிட்ட சொல்கிறேன் நான். பொதுவாக பஷீரில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் கொஞ்சம் கவலைக்குரிய செய்தியாக தான் இருக்குது. இது அங்கே இருக்கக்கூடிய செய்தி. மற்ற டீட்டெயிலான தகவல் நம்ம ரவிக்குமார் சோமு சேனலில் பேசலாம். இதை பற்றி நான் நிறைய பேசுகிறேன். இது திடீர்னு இப்போ காலையில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் விடிஞ்சோடனே பார்ப்பீங்களே, அப்படி ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சொன்னால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்றதுனால அப்படி சொன்னேன் நான். அடுத்து நம்ம இந்த தேர்தல் நிலவரம் 2 நாடுகள் ஜெர்மனி ப்ளஸ் வந்து ஃப்ரான்ஸில் நடந்தது. ஃப்ரான்ஸில் வந்து அலைஸ் வைடில் அவங்க பெருசாக எதிர்கட்சி தலைவர் மரியன் லீபன் அவர்கள் வந்து பெருசாக வருமா இருந்தாங்க. பட் மாடரேட்டடான எல்லாத்துக்கான வெற்றி தான் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய நண்பர் கேட்டிருந்தாங்கன்னா அவர் தான் சொன்னார். அப்படிலாம் இல்லை, ஆக்சுவலாக அவர் நிறைய எதிர்பார்த்தாங்க. நான் ஆஃபனன்ட் நபராக அறியப்பட்ட நபர் வந்து எதிர்பார்த்தாங்கன்னாங்க. எப்போவுமே லோக்கல் பாடி எலெக்ஷன் வேறு, பிரசிடெண்ட்டுக்கான எலெக்ஷன் வேறு, அதிபருக்கான தேர்தல் வேறு. இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனை வச்சு ஓரளவுக்கு தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பகுதிகளில் கொஞ்சம் பிரிந்து இருக்கும். பட் ஓரளவுக்கு தான் வெற்றி, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்றாங்க. ஸோ இருந்தாலும் அந்த ஃபார் ரைட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது என்னது ஃபார் ரைட்டு பாரிஸில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதனால் மறுபடியும் எப்போவுமே மற்ற ஃபார் லெஃப்ட்லாம் வந்து இங்கே தலை தூக்க முடியாதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். பட் ஆனால் ஜெர்மனியில் பெரிய ஒரு மாற்றம். அலைஸ் வைடில் அவங்க கட்சி வந்து பெரிய அளவுக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாற்றங்கள் நல்லாவே தெரியுது. 8.8% ஜம்ப் நேராக 20% மேலே தனது ஓட்டு வங்கியை இது கடந்து போயிருக்காங்க. அடுத்து பெரிய ஒரு மாற்றம் வரப்போது ஃப்ரைட் ரைஸுக்கு பெரிய ஒரு சேஞ்சஸ் தான். இவங்க எல்லாமே வந்து நேரடியாக அமெரிக்காவுடைய கொள்கைகளை உடையவர்கள். குறிப்பாக இஸ்லாமியர்கள் வெளியேற வேண்டும், அகதிகள் வெளியேற வேண்டும்ன்ற ஒரு கொள்கையில் ரொம்ப தெளிவாக இருக்கிறவங்க. ஸோ இவங்கெல்லாம் ஜெயிக்கும் பட்சத்தில் அங்கே அந்த மாதிரியான பிரிவினைகள் வந்து பெரிய அளவுக்கு இனி வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் தான். நான் அலைஸ் வைடரோட பேசும்போது தெரியுது. இந்த பக்கம் ஃப்ரான்ஸ்லேயும் மரியன் லீபன் அவர்கள் பேசுகிறத வச்சு பார்த்தா தெரியுது. ஆனால் ஜப்பானில் இன்னொரு போராட்டம் பார்க்க முடிஞ்சுது. தொடர்ந்து மைக்ரேஷனால் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்குது, அதை எண்டு கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி இவங்க ஒரு எண்டே இல்லாமல் ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. இந்த வீடியோ பதிவு என்னென்னா, 2 இடத்துல உக்ரைன் வந்து தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. ஒன்று வந்து டானக் சிட்டி ட்ரோன் இன்ஃபேக்ட் வந்து பெரிய இடத்துல ஒரு ஆயுத குடோன்கள் அழிச்சிட்டதா சொல்கிறாங்க. ஒன்று அதை விட மிக முக்கிய பதிவு இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கள, அங்கே கியூவில் இருந்து நேராக செயின்ட் பீட்டர்பர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் ஒன்று. அங்கே ஃபார் டேவுக்கு 100 மில்லியன் டன் அளவுக்கான ஆயில் 1.0 1.5 மில்லியன் பேரல் அளவுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய மிக முக்கிய ஒரு துறைமுகம் அது இப்போ இந்த சமயத்தில் இந்தியா கூட அங்கேருந்து தான் நாங்கள் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். தேடி அடிக்கிறாரு இந்த ஜெலன்ஸ்கி. இந்தியாவுக்கு வர ஆயில் கப்பலாக பார்த்து தேடி அடிக்கிறார். அன்னைக்கு ஒரு கப்பலை அடிச்சிட்டாரு, மறுபடியும் இன்றைக்கும் வந்து அடிக்கிறார். இப்போ ஏற்கனவே இந்த பூ உலகில் இந்த குரூடாயில் பிரச்சனை பெருசாக தலை தூக்கிட்டு இருக்கு. இப்போ கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த ரஸ்கா குஸ்கா போயிட்டு அடிக்கிறாரா எனக்கு தெரியல. ஆனால் இந்த நல்லா அப்படி பேசுகிறா. ஆனால் இங்கே வந்து அப்படியே பூ மாதிரி பேசுவார். அப்படியே இன்றைக்கி வீடியோ கான்ஃபரன்ஸில் இன்றைக்கெல்லாம் ஓடி வந்து அமைதியை விரும்ப மாட்டாங்க ரஷ்யா,
எந்த சூழ்நிலையிலும் அமைதி விரும்புறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவங்கள பார்த்தாவே தெரியுது, இந்த ஆயில் இந்த கேஸ் வந்து நிறைய அளவுக்கு கெயின் அடைகிறாங்க, எல்லாம் ஈரான் விவகாரத்தில் எங்களை மறந்துட்டாங்க, எப்படி அமைதி விரும்புவாங்க? இந்த மாதிரி செயின்ட் பீட்டர்பர்கில் ஏற்றுமதி செய்யப்படுகிற அது உலகத்தினோட தேவை வந்து இப்போ அதிகம். இந்த சமயத்தில் போய் நீங்கள் தாக்கல் நடத்தும் போது அந்த வெறி வருமா வராதா? பதிலுக்கு அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? கெர்சன் ரீஜியனை இன்னைக்கு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. மறுபடியும் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, பெரிய அளவுக்கான ஒரு தாக்கல் நிகழ்த்திருக்காங்க. மேபி நீங்கள் நாளைக்கு பாருங்கள், நாளையும் நாளை மறுநாளோ அந்த கோபத்தை வந்து ரஷ்யா கொப்பளிக்க போது இன்னைக்கு உக்ரைன் மூலம் பிரித்து மேய போகிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நடத்துறதுல தீவிரவாத தாக்கம் நடத்திட்டாங்க, இவங்க நடத்துறது எல்லாமே பூ தாக்குதுல, அடிக்கிற எண்ணெய் கிணறுல போய் அடித்தா கூட எண்ணெய் பத்தி எரியல, பூவாக பொழியுது அப்படியேங்க. அதனால இந்த தாக்குதல் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் ஜெலன்ஸ்கி அதாவது ஆணவத்தால் அழிஞ்சவனோட இராணுவத்தால் அழிஞ்சவங்க அதிகன்ற மாதிரி கொஞ்சம் ஓவராக பண்ணுறாரான்னு தோணுது. அங்கே செயின்ட் பீட்டர்பர்க்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் ஒரு பெரிய விமான நிலையம், அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஓவராலாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு படைகள் கேதர் ஆகிட்டு கொஞ்சம் உக்ரைனுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தெரியுது. ஆனால் உக்ரைன் அதெல்லாம் கிடையாது, நாங்கள் முன்னேறிட்டு இருக்கோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இழப்புகள் பெரிய அளவுக்கு இருக்குன்றாங்க. பட் ரஷ்யாவுடைய சார்ந்த ஒரு சில ஊடகங்களே இல்லை பெரிய அளவுக்கு உக்ரைன் முன்னேறிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் வருது. தொடர்ந்து 2 தரப்புலையும் தாக்குதல்கள் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அதனால் நேட்டோனுடைய முக்கியமான ஒரு குரூப் வந்து இங்கே ஜெலன்ஸ்கி கிட்ட மீட் பண்ணுறாங்க அங்கே உக்ரைன் கியூக்கில். அப்போ 2 பேரும் பேசும்போது அடுத்து நேட்டோனுடைய விஷயம் என்ன, நம்ம 2022 நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், அடுத்து நாங்கள் என்ன மாதிரி பண்ணலாம், எப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம், அடுத்து ட்ரில் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தைலாம் போனது. ஆனால் ட்ரில் எக்ஸசைஸ் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போனாலும் அடுத்து உக்ரைன் சொன்னாங்க பாரு ஒரு வார்த்தை, இதுக்கப்புறம் வந்து அப்ராடுக்கு போய் ட்ரைனிங் எடுக்கிறத நிறுத்திட்டாங்களாம். ஏன்பா இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு நீங்கள் நியூசிலாண்டில் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க, அங்கே யூகேல போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க, போலந்தில் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க, அது நியூசிலாண்ட்லாம் போயிட்டு அந்த அக்கா டான்ஸை வந்து சும்மா ஹார்ன்லாம் போட்டு வீடியோ பதிவாக வெளியிட்டீங்க. இன்றைக்கி திடீர்னு ஏன்பா நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பயிற்சி எடுக்க மாட்டேன்னு சொன்னது காரணம் ரொம்ப முக்கியம். அவங்களாம் டம்மி பீஸ் ஆகிட்டாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சும்மா டெய்லி எழுந்தோடனே இந்த எக்ஸசைஸ் நம்ம ஸ்கூலில் பண்ணுவோம்ல, இப்படி 1 2 3 4 அப்படி இப்படி அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களா? இல்லை ஒன்றும் அவங்களுக்கு போர்க்கால சூழல்லாம் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ நாங்கள் தான் வந்து கிங்கு, அவங்க வந்து எங்கள் நாட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அதனால் பாய்ஸ் இங்கே இருங்க, பாய்ஸ் வேணும்னா அவங்க உள்ளே வரட்டும் அப்படின்றாங்க. அதான் கெத்து. இப்போ பெருசாக டைலாக் விட்டாங்கல்ல உக்ரைனுடைய டீமு, அங்கே போயிட்டு நாங்கள் சுட்டு வீழ்த்துறோம் அதை பண்ணுறோன்னு சொன்னாங்களே, இன்னும் அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கல அரபு நாடுகளை. ஆனால் சொல்லுவாங்க இப்போ அரபு நாடுகள் ரசிகர் அவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன் நான். இதுக்கப்புறம் சொல்ல வருவாங்க, இல்லை அந்த 4 நாள் கேப்பில் ஏதாவது ரெடி பண்ணி வைக்கிறாங்களான்னு நம்ம பார்க்கலாம் நம்ம. ஆனால் இது இப்போதைக்கெல்லாம் நிறுத்துகிற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க ஈரான் வந்து, ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. அதேமாரி அமைதியாக இருந்தாலும் இஸ்ரேல் வந்து 7.5 கூட்டி விட்டுருவாங்க. அவங்களுக்கு முழு ரிசல்ட் வரைக்கும் அவங்கெல்லாம் விட மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு 7.5 கூட்டி விடுவாங்க, மறுபடியும் இந்த தாக்குதலும் தொடங்க தான் போகுது. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு 5 நாள் கேப் விடுங்க பாஸ், நம்மளும் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கிக்கலாம். அதையும் நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். நான் நினச்சேன் வீடியோ போகிற நம்மளுக்கே அப்படின்னா சும்மா போர் விமானம் போயிட்டு அந்த பக்கம் வரதும் தாக்கல் நடத்துறதும் விடிய நடத்துறதும் எப்படி பாஸ், அவங்களாம் எப்படி இத்தனை நாள் இருந்தாங்கன்னு எனக்கு புரியல. ஷிஃப்ட் பேஸில் போட்டு தாக்கல் நடத்தியிருப்பாங்களான்னு இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்க முடியுது. சரி, ஒரு டீம் வந்து இப்போ உக்ரைன்லேருந்து ஒரு டீம் கிளம்பியிருக்கு, போயிட்டு வாஷிங்டனில் போயிட்டு எப்பா எங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்கப்பா அப்படின்னா அவங்களும் மெதுவாக திரும்பி பார்த்துருக்குறாங்க. கொஞ்சம் போப்பா அப்புறம் வாப்பா டீ குடிக்கலான்ற மாதிரி, ஐ மீன் பேச்சுவார்த்தைக்காக வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஈரான் பக்கமே இருக்காதீங்கன்னும் போது வரேன் போப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போது நிலைமைக்கு அமெரிக்கா கொஞ்சம் உக்ரைன் மீது கொஞ்சம் கரிசனத்தை காட்டாமல் தான் இருக்காங்க. அடுத்து கியூபா, இந்த கியூபாவுடைய போர்ட்டில் நேற்று ஒரு 2 யார் வெடித்தாங்கன்னு தெரியல, பட் சிஏ வேலையாக தான் இருக்கும், வந்து ரிசீவ் பண்ண முடியாமல் வெடிச்சிட்டாங்க. நேற்று நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஆர்கே பதிவில். பட் இன்றைக்கி வந்து கியூபாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து வார் மோடில் இருக்கிறோம், அவ்வளோதான், நாங்கள் வந்து அட்டாக் பொட்டன்ஷியல், நாங்கள் அமெரிக்காவுடன் போர் புரிய தயாராக இருக்கோம், நாங்கள் வந்து பயிற்சிகளை மேற்கொள்ள போகிறோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏப்பா இருப்பா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதே மாதிரி தான் நாங்கள் வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுரா கொஞ்சம் நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ணார். அதுக்காக அவங்களோட நம்ம கியூபாவை கம்பேர் பண்ண முடியாது, பயங்கரமான போராளிகள் அப்படி இப்படின்னு கூட பேசலாம். பட் எல்லாம் ஒரு காலம்தான். அங்கே பாருங்கள், சேட்டலைட்லேருந்து பார்க்கும்போது சுத்தமாக பவர் இல்லை, மக்கள் உங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நீங்கள் இராணுவ நடவடிக்கை அது இதுன்னு எடுக்க போனீங்கன்னா இன்னும் மோசமாயிடும். அது இல்லாமல் ஏற்கனவே சுற்றி எல்லாமே, ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக தீவாக இருக்குது, நடுவில் நல்லா லாக் பண்ணிக்கிட்டாங்க.
ரஷ்யா எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உள்ளே வரல. இப்போ நீங்கள் எப்படி போர் புரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? சுற்றி அவங்க வச்சுருக்காங்க. அதனால் கியூபா ஏதோ தவறான முடிவு எடுக்கிறாங்க. சரினியோ அவங்க வீழ்ந்தாலும் வீழ்வோம், ஆனால் அவர்களிடம் மண்டியிட மாட்டோம்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி கூட வந்து பேசினார் அமெரிக்கானுடைய, அவர் பேர் என்னங்க மறந்துட்டேன், மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்து பேசினார். வந்து பேசி பேச்சுவார்த்தைலாம் நடத்தினார். ஏதோ சம்திங் போல். சரி, ஓகே, இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். அடுத்து நம்ம யூஏஇ கிட்ட போனோம் அப்படின்னா, யூஏஇனுடைய பேக்டு ஃபோர்ஸ் சூடானில் இருக்காங்கல்ல, கொஞ்ச நாளாக அப்படியே டவுனாக இருந்தது. மறுபடியும் யூஏ என்ன பண்ணுறாங்களாம், கொஞ்சம் சுதாரித்து ஆயுதங்களெல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்களாம். அங்கேயே நீங்கள் ஈரான்கிட்ட 7.5 கோடி அடி வாங்கிட்டு இருக்கீங்க. மறுபடியும் உங்களுடைய பேக்டு ஃபோர்ஸ் சூடானில் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு தன்னோட ரூட்டே மாற்றி அப்படியே இந்த பக்கம் எத்தியோப்பியா கிட்ட கொடுத்து எத்தியோப்பியாவிலேருந்து அனுப்பி வைக்கிறாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். அது அங்கே இருக்கக்கூடிய தகவல். அப்புறம் தென்கொரியாவில் ஒரு காற்றாலைக்குள்ளே தீ பற்றிடுது. அதில் 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க. அந்த 3 பேரை வந்து மெயின்டெனன் ஒர்க்கர் கிட்டத்தட்ட இறந்துட்டாங்க. அவங்கள மீட்கிறதுக்காக 11 ஹெலிகாப்டர், 148 பர்சனல், 50 வெஹிக்கிள் அந்த இடத்துல வந்து இருந்தது. ஒரு காற்றாலை வந்து இது பண்ணுறது இருந்தால் நான் நினச்சேன் எங்கள் நாட்டிலே இருந்தா இவங்க பாரு 3 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அங்கே 11 ஹெலிகாப்டர் ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு 11 ஹெலிகாப்டர், 148 பர்சனல், 50 வெஹிக்கிள் அதை வந்து அணைக்கிறதுக்காக போராடி இருக்காங்க. அடுத்த நிகழ்வு. அப்புறம் இங்கே கொலம்பியாவில், ஏற்கனவே கொலம்பியாவில் லாஸ்ட் டைமே ஒரு விபத்து ஏற்பட்டது. இப்போ அவங்க மிலிட்ரி பிளான் ஒன்று, அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட்டிகிட்டு போகும்போது அடிச்சிருச்சு, நேராக கீழே விழுந்துருச்சுன்றாங்க. நிறைய பேர் இறந்துருப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று நைஜீரியா மக்கள் என்னன்னாலும் பாடமே கற்றுக்கல. அவங்க ஒரு பெட்ரோல் வண்டி மோதி கீழே விழுந்துருச்சு. அந்த பெட்ரோலை ஓடி போய் பிடிக்கிறாங்க. எவனா ஒருத்தர் சும்மா அப்படி பீடியை பிடிச்சி அந்த பக்கம் போட்டானா என்ன ஆகிறது? ஏற்கனவே அப்படி போட்டு தான் இதே நைஜீரியாவில் 80 பேர் பக்கம் இறந்து போனாங்க. இன்னுமே அந்த மக்கள் திருந்தின பாடு இல்லை. அவங்க என்னைக்கு அவங்கள திருந்து போகிறாங்கன்னு தெரியல. அங்கே மக்களே அப்படி தானான்னு எனக்கு புரியல எனக்கு. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.